இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு மாவு வச்சு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். 1 கப் மரவள்ளிக்கிழங்கு மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காய பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் ரெசிபியெல்லாம் கீழே லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேங்க, தேவைப்படுறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இது போல் செஞ்சு எடுத்துருக்கேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வெந்ததும் எடுத்துக்கலாங்க. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி.